ஹலோ நண்பர்களே, 5 ஒழுக்கமான சேலஞ்சஸ் 100 நாள் ஃபாலோ பண்றதுல இன்னைக்கு நாள் 11. இன்னைக்கு எழுந்தது ரொம்ப லேட்டு. சரின்னு வானத்தை வாட்ச் அவுட்னு ஒரு பிரஷிங்க போட்டு இன்னைக்கு ஓட்டத்துக்கு போலாமா வேணான்ற யோசனையிலே கப்பன்னு கிளம்பி மூஞ்ச துவச்சுன்னு சரி போலான்னு முடிவு பண்ணிட்டேன். 1/2 லிட்டர் வாட்டரை உள்ள இறக்கிட்டு 5 நிமிஷத்துல பக்காவா கிளம்பிட்டேன். கொஞ்சம் எனர்ஜிக்கு டேட்ஸ் அண்ட் பாதாமும் உள்ள விட்டேன். அப்புறம் நண்பர்களே, அண்ணா ஒரு தீவிரமான CR7 ஃபேனு. நீங்களும் CR7 ஃபேனா ஒரு லைக்கை போட்டுருங்க, இல்லைனாலும் லைக்கை போடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. சரி, அப்படியே வெளியே வந்து பார்த்தா எங்க அம்மா மாடும் பன்னிக்குட்டியும் கிராஸ் விட்ட மாதிரி ஒரு உருவத்தை கிறுக்கி வச்சிருந்தாங்க. நேற்று வீடியோ காட்டுனது இல்லாமல் இந்த மாதிரி வரைஞ்சோ காட்டினேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரைஞ்சிட்டாங்க போல. அது முடிஞ்சதும் நம்ம வழக்கமாக வர ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு வார்ம் அப் போட்டு கொஞ்ச நேரம் நடைப்பயணத்துக்கு அப்புறம் ஸ்லோவாக ஜாகிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நண்பர்களே. இன்னைக்கு வெயில் வந்து மூஞ்சிலே சொல்லுன்னு அடிச்சா போல கொஞ்சம் கடினமாக இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப் அண்ட் டவுன் சேர்த்து ஒரு 4 கிலோமீட்டர் ஜாகிங் மட்டுமே பண்ணிடுவோம். மற்றதெல்லாம் வாக்கிங் ரிலாக்ஸிங்காக. நண்பர்களே, நேற்று மாட்டு பொங்கல் அதுவும் எல்லாம் எங்கே சிதறினீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிறேன். நான் எங்கே போனான்னு பார்க்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் படிக்காமல். அதுக்கப்புறம் போகிற வேலை இளநீர் குடிலாம் பார்த்தா 80 ருபீஸ் தான் ஒரு இளநீர். லைட்டாக ஓவர் ரேட்டாக இருந்துச்சு. வண்டி எடுத்துகிட்டு வேறு கடையில் பார்த்து விளாண்டு கிளம்பிட்டேன். அப்புறம் போகிற வேலை ஒரு கடையை பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் தான். ஐயா, நம்ம பட்ஜெட்னு வாங்கி கல்பா அடிச்சோம் ஒரு இளநீர். தண்ணி கொண்டு போல சரியான தாகம். அப்புறம் அதுல இருந்து வழுக்கையும் வயசு நக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன் நண்பர்களே. போற வழியில கொயக்கா அப்புறம் சிக்கன்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு போனேன். வந்ததும் 5 முட்டையை செஞ்சு சப்பாத்தி கூட வச்சு கொயக்காவை லைட்டா பிச்சு உள்ள தட்டிட்டேன். இன்னைக்கு நம்ம சமைக்கிற வேலை இல்லை, வீட்டிலேயே சமைக்கிறேன்ட்டாங்க. அப்புறம் ஒரு 1/2 லிட்டர் வாட்டரை உள்ள இறக்கிட்டு என் கண்டிஷனை கொஞ்சம் செக் பண்ணிட்டு இருந்தேன். அது முடிஞ்சதும் மீதி இந்த கொயக்காவை சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்துக்கு அப்புறம் எழுந்த மதிய உணவையும் கம்ப்ளீட் பண்ண நண்பர்களே. அது முடிஞ்ச ஒரு 4 மணி போல கிளம்பி பசங்க கூட படத்துக்கு வந்துட்டேன். 10 நிமிஷம் டிலேக்கு அப்புறம் ஒரு வழியா படத்தை போட்டானுங்க. அவங்க பண்ண டிலே காம்ப்ரமைஸ் பண்ண மெர்சல் பாட்டை போட்டு விட்டாங்களாமா. வர்ற வழியில் ஒரு மெக்டியில் ஒரு மனமான காஃபியை போட்டுட்டு வீட்டை கிளம்பி வந்துட்டேன் நண்பர்களே. வந்ததும் கிரேட்டினை கல்பா அடிச்சுட்டு ஜிம்முக்கு வந்துட்டேன். இன்னைக்கு மார்னிங் தான் லேட் ஆச்சுன்னு பார்த்தா ஈவினிங் ஜிம் ஒன்று லேட்டு. இன்னைக்கான ஸ்பிட்டு பேக் அண்ட் பை அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இரவு உணவு தட்டிட்டு இன்னைக்கு டே கம்ப்ளீட். நண்பர்களே, இப்படி டெய்லி நல்ல கண்டென்ட் கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.